எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் அவர் ஆரம்பித்து வச்சது. பாரதியார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், எங்கே பார்த்தீங்கன்னாலும் பல்கலைக்கழகங்கள் எல்லாமே ஆரம்பித்தது அவர் பீரியடில். பெரிய மருத்துவ கல்லூரிகள், இப்போ உதாரணமாக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், சென்னை மெடிக்கல் காலேஜ் 180 190 வருஷம் கல்லூரி. அதில் நியூராலஜிக்கல் இன்ஸ்டிடியூட்டு, கார்டியாலஜி இன்ஸ்டியூட் எல்லாம் அவர் டைமில் வந்தது. ஸோ உயர்கல்விக்காக வேண்டி அவர் எவ்வளவோ திட்டங்கள் வகித்து அதெல்லாம் கொடுத்து தமிழ்நாடு ஒரு கல்வி சிறந்த ஒரு மாகாணமாக ஆக்கணுங்கிறது அவருடைய சமயத்தான் நடந்தது. இன்னொரு புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்து ஹாஸ்டலில் கட்டி, ஏன்னா எவன் வேணாலும் எங்கேயாவது தங்கி படிச்சுக்கலாம். ஆனால் ஃபீஸ் கொஞ்சமாக ஃபீஸ் எல்லாம் குறைச்சிக்கிட்டே ஃபீஸே எல்லாம் வாங்கிடுறாங்க. அது மாதிரி படிக்க வச்சு இப்போ காலேஜினுடைய எண்ணிக்கை அவ்வளோ அதிகமானது. அது மாதிரி ஆகும்பொழுது என்னன்னாக்கா, பள்ளிக்கல்வி முடித்தவொன்னா எல்லாம் அப்படியே மற்ற வேலையை பார்க்க போகிறது போய் பள்ளிக்கல்விலேருந்து கல்லூரி கல்வி வரைக்கும் வர்றது அப்படின்னு. அதில் என்ன வேடிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஊரில் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸை நீங்கள் இதே பார்க்க முடியாது. என்ன பார்க்க முடியாதுன்னா, உயர் ஜாதிக்காரர்கள் தான் பெருமளவில் உயர்கல்விக்கு போவாங்க. இங்கே தான் எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வித்தியாசமே ரொம்ப குறைவாக இருக்கும். யாருக்கும் ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கே ரொம்ப ரொம்ப குறைவாக தான் வித்தியாசம். இந்த இதில் ஆண் பெண் வேறுபாடு அதே மாதிரி ரொம்ப குறைவாக இருக்கும். உயர்கல்வியை இந்த அளவு கொண்டு போய் சேர்க்குறாங்க.